ஹாய் ஆல். லாஸ்ட் 2 டேஸில் சினி அப்டேட்ஸ் போட முடியல. ஸோ லாஸ்ட் 2 டேட்ஸில் நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வந்து முக்கியமான சினி அப்டேட் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். மலையாள சினிமாலேருந்து இந்த இயரில் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான மூவி தான் ஆவேஷம். ஸோ பகத் பாஸ் ஸ்டார்டிங்கில் பயங்கரமாகவே இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சென்சார் பண்ணிட்டாங்க. ஸோ ஆமாம், ஸோ கூடிய சீக்கிரமாகவே அமேசான் ப்ரைமில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லேயே ரிலீஸ் ஆக போகுது. இதை இப்போ ஒரு போஸ்டரோடவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் டோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வரப்போகிற பேன் இண்டியா மூவி தான் புஷ்பா 2. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறதா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மூவி போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு நியூஸ் வந்திருந்தது. ஸோ இப்போ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் டிசம்பர் 6 அன்னைக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டரோடவே இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் பாலிவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் செட்டி காப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது நம்ம லோகேஷ் எப்படி எல்சி வச்சிருக்காரோ ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு படங்கள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம் படமும் சேரும். அதாவது நம்ம ஹரியோட சிங்கம் மூவிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து தெலுங்குல ஆல்ரெடி ஹிந்தியில் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. சிங்கம் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம் அகைன்னு சொல்லி ஒரு மூவி வந்து இந்த இயர் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிடும் சொல்லி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே அந்த பாப் யூனிவர்ஸ்குள்ள தான் வருமே. அண்ட் விஜய் ஆண்டனியோட மழை பிடிக்காத மனிதன் படத்துல வந்து செகண்ட் சிங்கிள் சாங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தேடியே போறேன். அண்ட் விமல் இப்போ லீடாக ஆக்ட் பண்ணுற மூவி தான் சார். ஸோ இந்த படத்தோட டீசர்ன்றது இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி மாடன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. போஸ் வெங்கட் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ விமல், செய்யா தேவி கண்ணன், சிராஜ் எஸ், சரவணன், ரமா ஜெயபாலன்லாம் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சித்துக்குமார் தான் இதுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த மூவி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். அண்ட் பிரபுதேவா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூன் வாக் அப்படின்ற படத்தில் லீடு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்திருக்கு. பிரபுதேவா, யோகி பாபு, அஜய் வர்கீஸ், அர்ஜுன் அசோகன்லாம் இதில் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் போட்டிருக்காரு. மனோஜ் என்எஸ்ன்றவர் தான் இதுக்கு மூவிக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் தமிழில் வந்து சூர்யாவோட சூரியரை போற்று படத்தை இப்போ ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட நேம் தான் சர்ஃபிரா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய் குமார் தான் சூர்யாவோட ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது அதாவது சூரியரை போற்று படம் அப்படியே ஹிந்தியில் எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹிந்தியில் இந்த படம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 12 அன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். அண்ட் ட்ரைலர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அண்ட் மெய்யழகன் படத்துல இருந்து ஒரு புது போஸ்டருமே வந்திருக்கு. ஸோ இது அரவிந்த் சாமி பர்த்டே ஸ்பெஷலாக வந்த போஸ்டர். அண்ட் பிரபாஸோட கல்கி 2898 AD படத்தை தமிழ்நாடுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலட்சுமி மூவிஸ் தான் தேட்டர்கள் ரிலீஸ் பண்ண போறாங்க. இதை ஒரு போஸ்டரோடவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மூவி ஜூன் 27 அன்னைக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி லாங்குவேஜ்ல வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரில் நடக்கிற சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி. நான் கொடுத்த சினி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதேமாதிரி நிறைய சினி அப்டேட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம எம்சி சினி அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.